வாக்யஜ்ஞேன கல்பதாம். அதிகாரிணமாசாஸ்தே ஃபலசித்திர்விசேஷதः உபாயாதேசகாலாத்யாः சந்த்யஸ்யாம் சஹகாரிணः. அதிகாரிணமாசாஸ்தே ஃபலசித்திர்விசேஷதः உபாயாதேசகாலாத்யாः சந்த்யஸ்யாம் சஹகாரிணः. ஃபலசித்திः அதிகாரிணம் ஆசாஸ்தே. ஃபலசித்திः, ஃபலசித்தினா பயன் கிடைப்பது, பயன் பயன் பெறுவது. பலம்னா பயன். இந்த இடத்துல பயன் என்னது? அறிவு, அறிவாகிய பயன். ஞானம்ங்கிற பலன். இப்ப நான் குரு கிட்ட போய் படிக்கணும். நான் குரு கிட்ட படிச்சு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். எதுக்காக ஞானம் வேணும்? நான் நிறைவானவன் என்கின்ற அறிவை நான் பெற வேண்டும். நான் முழுமையானவன், எல்லாம் முழுமையானது தான். நான் குறைவற்றவன், எந்த வரையறைகளுக்கும் உட்படாதவன், உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற உண்மையை உணரணும். அந்த உண்மையை உணர்றது, ஞானத்தை பெறதுன்னா அதுதான் பலன். நான் குருக்கிட்ட போய் படித்தேன், எனக்கு ஞானம் வந்தது. விவேக சூடாமணி படித்து நான் ஞானத்தை சம்பாதிச்சேன். பகவத்கீதை படித்து நான் மெய்யறிவை சம்பாதித்தேன். அப்ப நான் எனக்கு அந்த பலன், எனக்கு ஞானம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு சொல்றது அந்த அந்த ஞானம். அப்படி சொல்றார், இந்த ஞான பயனானது தகுதியை விரும்புகிறது. பாருங்க எப்படி வேர்டு போடுறார் பாருங்க. மெய்யறிவு பயனாகியது, பயனானது தகுதியை விரும்புகிறது. ஆசாஸ்தே, ஆசாஸ்தேன்னா விரும்புகிறதுன்னு அர்த்தம். இங்க ஒரு மந்திரம் சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். ஆசாஸ்தே யஜமானோசௌ ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்தமாசாஸ்தே சஜாதவனஸ்யாமாசாஸ்தே உத்தராந்தேவ யஜ்யாமாசாஸ்தே பூயோஹ விஷ்கர்ணமாசாஸ்தே திவ்யந்தாமாசாஸ்தே விஸ்வம் பிரியமாசாஸ்தே யதனேன ஹவிஷாசாஸ்தே ததஸ்யாத் தத்ருத்யாத் ததஸ்மை தேவாராசந்தாம் ததக்னிர்தேவோ தேவேभ्यो வனதே வயமக்னேர்மானுஷாः இஷ்டஞ்ச வீதஞ்ச நமோ தேவேभ्यः. இது நீங்க அபிஷேகம், கலசாபிஷேகம் பண்ண உடனே சொல்லுவாங்க. சில சமயம் கேட்கலாம், சில சமயம் நான் மாற்றி விட்டுருவேன். இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தமானது. இந்த பூஜை செய்தவன் இவைகளையெல்லாம் விரும்புகிறான். இறைவா, அதை இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றது. அந்த புரோஹிதர் இருக்கார் இல்லையா, இந்த புரோஹிதர் கடவுள்கிட்ட சொல்றார், இறைவா, இந்த பூஜை செய்கிறவன் இருக்கிறானே, இவன் இதையெல்லாம் வாழ்க்கையில் விரும்புகிறான், அதையெல்லாம் நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிறது. நாங்கள் அதெல்லாம் இங்கே நிறைய பேர் ஜனங்கள்லாம் பக்தியோட பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இதை கொடு பகவானே அப்படின்னு. ஆசாஸ்தே யஜமானோசௌ, இந்த ஆசாஸ்தே வந்தது, அதனால இது வேத வாக்கியம். இந்த விவேக சூடாமணி நிறைய வேத வாக்கியங்கள்லாம் வருது அங்கங்கே. வேதிக் வேர்டு ஆசாஸ்தே. ஆசாஸ்தேன்னா விரும்புகிறான். என்ன விரும்புகிறான்னா, நீண்ட காலம் வாழ விரும்புகிறான் சுவாமி. ஆயுராசாஸ்தே, நீண்ட காலம் வாழ ஆசைப்படுறான், அவனுக்கு கொடுங்கோ.
சுப்ரஜாஸ்துவமாசாஸ்தே, நல்ல குழந்தைகள் வேண்டும் என்று விரும்புகிறான், கொடுங்கள். சஜாதவனஸ்யாமாசாஸ்தே, ஞாபகம் இல்லை இது என்ன அர்த்தம்னு. உத்தராந்தேவ யஜ்யாமாசாஸ்தே, மறுபடியும் இவன் பூஜை செய்ய ஆசைப்படுகிறான், அதற்கு அருள் புரியுங்கள். பூயோஹ விஷ்கரணமாசாஸ்தே, மீண்டும் இவன் வேள்வி செய்ய விரும்புகிறான், அருள் புரியுங்கள். திவ்யந்தாமாசாஸ்தே, தெய்வீகமான இருப்பிடத்தில் இருக்க விரும்புகிறான், அருள் புரியுங்கள். விஸ்வம் பிரியமாசாஸ்தே, தான் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் எல்லோரும் தன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் இவன் விரும்புகிறான், அருள் புரியுங்கள். விஸ்வம் பிரியமாசாஸ்தே யதனேன ஹவிஷாசாஸ்தே, இவன் மீண்டும் இந்த மாதிரி திரவியங்களை, இந்த உயர்ந்த பொருள்களை கொண்டு மீண்டும் வழிபட ஆசைப்படுகிறான், அருள் புரியுங்கள். ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்துமாசாஸ்தே சஜாதவனஸ்யாமாசாஸ்தேங்கிறது எனக்கு அர்த்தம் புரியல, மற்றதெல்லாம் புரியுறது. உத்தராந்தேவ யஜ்யாமாசாஸ்தே பூஜோஹ விஷ்கரணமாசாஸ்தே திவ்யந்தாமாசாஸ்தே விஸ்வம் பிரியமாசாஸ்தே யதனேன ஹவிஷாசாஸ்தே. வயம் அக்னேர் மானுஷாக, நாங்கள் அக்னி பகவானின் குழந்தைகள், மனிதர்கள், எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுங்கள்னு சொல்லி அழகா இருக்கு. அற்புதமான பிரார்த்தனை. அவருக்காக பிரார்த்தனை பண்றார் புரோஹிதர். இந்த பூஜை பண்றவனுக்காக பிரார்த்தனை பண்றார் பகவான் கிட்ட. எதுக்கு சொன்னேன், இதெல்லாம் சும்மா சைடு, இது டீவியேஷன் சப்ஜெக்ட்ல இருந்து இது ஒரு புரியறதுக்கா, இப்படி எல்லாம் இருக்கு வேதங்கள்னு உங்களுக்கு சொல்றதுக்கா. ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு, அதை பாரதியார் பாடினதெல்லாம் இதை படித்தா தான் புரியும். இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா அப்படின்னா தானே அதோட வேல்யூ புரியும், இதோட மதிப்பு புரியணும்னா அப்பப்போ அதை சொல்லணும் இல்லையா. அதுக்காக சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறதுன்னா, பயன் கிடைப்பதானது தகுதியை பொறுத்து இருக்கிறது. உனக்கு தகுதி இல்லை என்றால் இந்த பயன் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். வெறுமனை போய் நீ படிக்கலாம். அதாவது இப்போ ப்ரொஃபஸர்லாம் சங்கராச்சாரியரை பற்றி விவேக சூடாமணி பிஹெச்டியே பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுவார், சங்கராச்சாரியாரோட ஹிஸ்ட்ரி ஆராய்ச்சி பண்ணுவார். இவர் யாருக்கு சொன்னார், இவர் தான் சொன்னாரா, அவர் சொன்னாரா, இதில் இடைச்செருகள் இருக்கா, என்னெல்லாமோ ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவனுக்கு ஞானமோ மோட்சமோ உண்டாகுமோ? அவர் பிஹெச்டி பண்ணி விவேக சூடாமணியில் பிஹெச்டி பண்ணி அவருக்கு ஒரு பிஹெச்டின்னு போட்டுக்கலாம், டாக்டரேட் இன் விவேக சூடாமணி, சங்கராச்சாரியாஸ் பீரியட், இது இந்த இடத்துல எழுதினார், எப்படி எழுதினார், இது யாருக்கு சொன்னார், இத்தனை ஸ்லோகம் இருக்குது, சில புஸ்தகத்தில் மீட்டர் இப்படி இருக்குது, இந்த ஸ்லோகம் ஆர்டர் மாதிரி இருக்குது, என்னத்தையெல்லாமோ கொடுப்பார். இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் அகாடமிக்காக படிச்சுடுவாங்க. அவங்களுக்கு அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், பணம் சம்பாதிக்கணும். பிஹெச்டி போயாச்சுன்னா அதுக்கு வேல்யூ கூட, ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு இன்னும் பணம் ஜாஸ்தி, சம்பளம் கிடைக்கும். அதுக்காக அவர் படிக்கிறார். அவருக்கு இந்த மோட்சம் கிடைக்குமா என்ன? அவர் அதை விரும்பணுமே. அவர் சும்மா அகாடமிக்காக படித்து இதெல்லாம் சொல்கிறாங்க பலசித்தி, அவரெல்லாம் நல்லா எழுதுவார். வாட் இஸ் விவேக சூடாமணி, வாட் விவேக சூடாமணி சேஸ் அப்படின்னா அவர் இதெல்லாம் சொல்வார். தீஸ் ஆர், அதுக்கு ஒரு சார்ட் போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஆனால் எனக்கு மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கணுமே. எனக்கு நிறைய இதை சொல்லி விவேக சூடாமணியை சொல்லி நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா என்ன பிஸ்னஸ் அது? அப்போ பலசித்தி அதிகாரிணம், அதிகாரிணம்னா தகுதி உடையவனை, ஆசாஸ்தே விரும்புகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்கிறது உனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கணும்னா, வள்ளுவர் சொல்றார் இல்லையா, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நீ ஒப்புயர்வற்ற இறைவனை சேர்ந்திருக்கவில்லை என்றால் உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலையை போக்குறது கஷ்டம் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கவலை போகணும்னு சொன்னா கவலை நீங்கிறது எனக்கு பலன். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஒப்புவமையற்ற இறைவனை வணங்க வேண்டும். அதுக்கு உனக்கு என்ன தகுதி வேண்டும்னா, அந்த ஒப்புயர்வு இல்லாத இறைவனை வழிபடுறதுக்கு தகுதி என்ன தெரியுமோ? யாரையும் ஒப்பிடாம இருக்கிறது.
அவனுக்கு இப்போ அறிவு இவ்வளவு இருக்கே, எனக்கு அறிவு இல்லையே. வீட்லேயே 3-4 குழந்தைங்க இருந்ததுன்னா பெரிய பையன் படித்து சின்ன பையன் படிக்கலைன்னு சொன்னால் அவன் படிக்கிறான், நீ ஒழுங்காக படிக்கலையேன்னு அவனை திட்டுறது. அவன் கர்மா, அவன் படிச்சுட்டு போகிறான். இவன் படிக்க முடியலன்னா படிக்காமல் போகிறான். இவனுக்கு வேறு ஏதோ டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட் அவன் வெளிப்படுத்தட்டுமே. அவன் என்னத்துக்கு நிந்தனை பண்ணணும்? எல்லாம் ஒரே செம்மறி ஆடு மாதிரியாக போக முடியும்? விவேகம் வேண்டாம். அவனுக்குள்ளது அந்தந்த குவாலிஃபிகேஷன். தனக்கோமை இல்லாதான் வாழ்க்கையில் யாரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒப்பிட்டு பார்க்காம இருக்கிறத எப்படி எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, மகான்களை மாதிரி ஒப்பிட்டு பார்த்து அந்த மாதிரி வாழ ஆசைப்பட்டு அது நல்ல ஒப்பீடு. பாரதியார் மாதிரி வாழணும், சுவாமி விவேகானந்தர் மாதிரி வாழணும், சித்வானந்த சுவாமி மாதிரி வாழணும். அப்படி நினைச்சு நம்ம இது பண்ணா பரவாயில்ல. நான் அம்பானி மாதிரி இருக்கணும், நான் பில்கேட்ஸ் மாதிரி வரணும், இந்த ஒப்பீடெல்லாம் தேவையில்லாது. அது மாத்திரம் இல்லை, மெட்டீரியல் கம்பேரிசன் கூடாது, வேல்யூல கம்பேரிசன் வேணும். அந்த குணம் எனக்கு வரலையே, நான் அந்த குணத்தை சம்பாதிக்கணும். அந்த குணத்தை பார்த்து எனக்கு பொறாமை இல்லை, அந்த நல்ல குணம் எனக்கும் வரணும். அதுக்கு ஆசைப்பட்டா தப்பு கிடையாது. ஆக எதுக்கு சொல்றோம்னா, அந்த மனக்கவலை மாற்றுவது எளிதாக வேண்டும் என்றால், அரிதுங்கிறார் அவர், மனக்கவலை மாற்றுவது எளிதாக வேண்டும் என்றால் தனக்கோமை இல்லாதவனுடைய தாள்களை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காமல், பக்கத்து வீட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது, அண்ணன் தம்பி ஃபேமிலியோட கம்பேர் பண்ணக்கூடாது. வீட்டில் அதுதான் நடக்கிறது. அவங்க வீட்டில் அதை செஞ்சாங்க, பெரிய பொண்ணுக்கு இதை செஞ்சீங்க, 2வது பொண்ணுக்கு இதை செய்யலை, இதே தலைவலி பாவம். அதனால தான் இப்போ எல்லாம் ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஆயிடுச்சு. வம்பே வேண்டாம் தான். எதுக்கு சொல்கிறேன், இந்த கம்பேர் பண்ணுறதுலே ஜாக்கிரதையாக இருக்கணும். தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. அப்போ அது பண்ணினா தான் கஷ்டம் போகும். மனசில் இருக்கிற கவலை போகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது மாதிரி இந்த ஞானம்ங்கிற பலன் வரணும்னா, நான் உட்கார்ந்து படித்து, குரு கிட்ட உட்கார்ந்து படித்து எனக்கு ஞானம் வரணும்னு சொன்னா எனக்கு அதுக்கு தகுதி வேணும். தகுதி இல்லாமல் நான் அதனால தான் முதல்ல சொன்னார், உத்தரேத் ஆத்மனாத்மானம் மக்னம் சம்சார வாரிதௌ யோகாரூடத்துவம் ஆசாத்திய சம்யக் தரிசன நிஷ்டயா. எங்கேயோ படித்தோம் இல்லையா, விவேக சூடாமணி, இப்பதான் படித்து முடிச்சிருக்கோம், 9வது ஸ்லோகம். அதாவது தன்னை தானே கரையேற்றிக்கணும், தன்னைத்தானே கரையேற்றிக்கணும். நான் தான் இதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உனக்கு மனசுல பக்குவத்தை உண்டு பண்ணி கொண்டு, அதுக்கப்புறம் யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்யதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்சியதே. அப்ப பக்குவத்தை அடைஞ்சு குரு கிட்ட போய் படிச்சு சம்யக் தரிச நிஷ்டயா ஆத்மானம் உத்தரேத் அப்படி சொல்லியிருக்கார். அதில் தகுதி ரொம்ப முக்கியம். இப்போ தகுதியை பற்றி பேச போகிறார். இந்த தகுதி இல்லைன்னா இந்த வகுப்பு உனக்கு முழுமையான பலனை கொடுக்காதப்பா. இந்த வகுப்பு உண்மையான முழுமையான சிறந்த பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல போறார். ஆக பலசித்தி விசேஷத்தா ஸ்பெசிஃபிக்காங்கிறார். அகாடமிக்கு சாமான்யமாக உனக்கு தெரியும், நாலெட்ஜ் கிடைச்சிடும். அதாவது இன்டலெக்சுவலாக இருந்து போறாது. நாஸ்திகங்கள்லாம் கூட புத்திசாலியாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் அவனுக்கு எவ்வளோ தூரம் மனசாந்தி இருக்குன்னு பகவானுக்கு தான் தெரியும். அவனுக்கு இன்னொருத்தனை திட்டலைன்னா நிம்மதி போயிடும். ஆஸ்திகனை திட்டினா தான் அவனுக்கு மன அமைதி இல்லையா? அதுக்கு நாமளும் சேர்த்து எதிர்த்து திட்டினோம்னா நம்ம ஆஸ்திகனா நாஸ்திகனா? அவன் கொஞ்ச நாளில் மாற போகிறான். என்னத்துக்கு பொறுமையாக இரு. இந்த ஜென்மா இல்லைன்னா இன்னொரு ஜென்மாவில் மாறிவிட்டு போக போகிறான். இதுக்கு எதுக்கு நீ போய் கவலைப்படுறப்பா? அவன் நாஸ்திகனாக இருந்தால் அது அவன் ப்ராப்ளம். அவன் இப்படி நாஸ்திகனாக இருக்கான்னு நம்ம கவலைப்பட என்ன பண்ணுறது? அதில் விசேஷத்தான்னு அர்த்தம் பலசித்தி நன்றாக வர வேண்டுமானால் தகுதி மிக மிக முக்கியம் அப்படிங்கிறார். இந்த பயனானது அடையப்பட வேண்டுமானால் தகுதி மிக மிக முக்கியம். தகுதி இல்லாமல் பெற முடியாது.
அது திரும்பவும் சொல்ல போகிறார், பார்க்கலாம். அதிகாரணம் ஆசாஸ்து. ஆனால் அடுத்த லைனில் ஒன்று சொல்கிறார், அஸ்யாம் உபாயாக தேசகாலாத்யாக சககாரிணா சந்தி. அஸ்யாம் சித்தௌன்னு அர்த்தம், பல சித்தௌ. இந்த பலன் சித்திக்க வேண்டுமானால் எங்கிட்ட சில தகுதி இருக்கணும். இது எக்ஸ்டர்னல் கண்டிஷன் சொல்றாரு. தேசகாலாத்யாக உபாயாக சககாரிணா, இதெல்லாம் துணை காரணங்கள். முதல்ல என்னது? இடம். எங்க படிக்கிறோங்கிறது. இப்ப இங்க படிக்கணும்னா ஒரு அமைதி வேண்டாமா? ஊருக்குள்ள போனோம்னா எங்கேயோ வீட்டில் வந்தால் வாசலில் ரோட்டில் சைக்கிள் இது போய் நம்மளே அந்த பக்கம் போய் வித்யாபடுத்திக்கிட்டு போனாலே அங்கே சத்தம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பறவைகள் சத்தத்தை தவிர ஒன்றும் கிடையாது. அது மாத்திரமில்லை, ரிஷிகேஷத்துக்கெல்லாம் போனால் அங்கே கூட இப்படி இல்லை இப்போ. ஆகையினால ரிஷிகேஷம் போனோம்னா அங்கே ஆசிரமங்கள்லாம் பரவாயில்ல. ஆனால் அமைதியாக, அது புனிதமான இடம், அமைதியான இடம், தெய்வீகமான இடம், புனிதமான இடம், ஏற்கனவே பல பேர் ஞானம் பெற்ற இடம், கல்வி கற்று ஞானத்தை பெற்ற இடம். இங்கேதான் சுவாமி விவேகானந்தர் சாஸ்திரம் படித்தார், இங்கேதான் சுவாமி தயானந்த சரஸ்வதி சாஸ்திரம் படித்தார். சொன்னால் அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. காசியில் போய் படிக்கிறது அது தேச விசேஷம். இப்போ இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொன்னால் தெய்வீகமான இடத்துல படித்தாதான் நமக்கு ஞானம், அது தெய்வீகமான ஞானமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறார், அது ஒரு இடம், இடத்தை பொறுத்தது. தேசம். ஆனால் இது 100% இல்லை. எங்கே இருந்தாலும் இப்போ திடீர்னு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இப்போ, ஆனால் ஒரு இடத்துல இருந்து பழகி இந்த மாதிரி இடத்துல படித்து பழகிட்டோம்னா, ஏர்போர்ட்டில் உட்கார்ந்துருந்தா என்ன, சென்ட்ரல் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருந்தா என்ன, ரொம்ப ரொம்ப நெருக்கடியான இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் நமக்கு ஏகாகிரதை இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நாம் பாட்டுக்கு கவனமாக படிச்சுன்னு இருப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு இடம் தேவை. படிக்கிற காலத்தில் அமைதி தேவை. எப்படி லைப்ரரியில் போய் யாராவது பேசினா படிக்க முடியுமா? அதனால தான் லைப்ரரியில் என்ன போடுறாங்க, அமைதி காக்கவும், சைலன்ஸ் ப்ளீஸ் போடுறோம் இல்லையா? அமைதியான இடத்துல தான் ஒருமுகப்படுத்தி படிக்க முடியும். அதில் இடம் முக்கியம். இடம் அமைதியாகவும் இருக்க வேண்டும், புனிதமானதாகவும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த மாதிரி இடத்த நாடி போகிறது. காசிக்கு போய் படிக்கிறேன், ஹரித்வாருக்கு போய் படிக்கிறேன், அந்த மாதிரி திருவண்ணாமலையில் போய் படிக்கிறேன், ஏதோ ஒரு க்ஷேத்திரம் வச்சுக்கோங்களேன், அங்கே போய் படிக்கிறேன்னு சொல்லி சொல்கிற காரணம் என்னென்னா அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்கிறார், இது மெயின் இல்லைங்கிறார். இதெல்லாம் துணை காரணங்கள். இருந்தால் நல்லது, இது இருந்தால் ரொம்ப உத்தமம்னு அர்த்தம். அப்புறம் காலம். அடுத்தது காலம். எந்த காலத்தில் படிக்கிறதுனா, இது ரெண்டு காலத்தையே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எந்த வயசில் படிக்கிறது, பக்குவப்பட்ட பிறகு படிக்கிறதா, பக்குவப்படுறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே படிக்கிறதானா, பக்குவத்தை பொறுத்தது. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக கிளாஸுக்கு வரவங்களாம் இளைஞர்களா வயசானவங்களா அப்படின்னா, பொதுவாக பார்த்தோம்னா கொஞ்சம் பக்குவப்பட்டு ஒரு 50 வயசுக்குள்ள வாழ்க்கையெல்லாம் பார்த்து பட்டா நினைச்சதெல்லாம் நடக்காமல் போய் நினைக்காதெல்லாம் நடந்து உலகம் இப்படித்தான், வாழ்க்கை இப்படித்தான் ஓரளவுக்கு அனுபவப்பட்டு கொஞ்சம் அடி வாங்கி எல்லாம் பக்குவப்பட்ட பிறகுதான் படித்தா விளங்குறது. இல்லாட்டி திடீர்னு ஆசிரமத்துக்கு திடீர்னு பிரம்மச்சாரியாக சேர்ந்துட்டா கஷ்டமே, உலகத்தோட கஷ்டமே தெரியாது, தண்ணி கஷ்டம் தெரியாது, துணியில் அதாவது ஆசிரமத்துக்கு பொருளாதாரம் எப்படி வருதுங்கிற கஷ்டமே தெரியாது, பணத்தோட அருமை தெரியாது, இஷ்டத்துக்கு என்ன தேவை விடுவான். சாமியாருக்கெல்லாம் வருதுப்பா. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பிரம்மச்சாரி தர்மமாக உபயோகப்படுத்துகிறார், அவர் அது இப்படி நினச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு தான் நான் வெளியில் போ, தனியாக போ, பிச்சை எடுத்து சாப்பிட்டு பாரு, கஷ்டப்படு, அப்போ தான் தெரியும். பணம் சம்பாதிக்கிறதோ வாழ்க்கையில் நடத்துகிறதோ அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த உடம்பை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். இப்போ நமக்கு இருக்க இடம் கொடுத்து, சாப்பாடு போட்டு, துணி கொடுத்து, பாடமும் சொல்லி கொடுத்து, இத்தனையும் பண்ணுற போது அது மாத்திரமில்லை, இதுக்கு நம்மளா மாத்திரம் யாரெல்லாமோ ஹெல்ப் பண்ணுறாங்க. சாமியார் என்ன மேலேருந்து என்ன அப்படியே மந்திரமாயம் போட்டால் பணத்தை கொண்டு வர்றார். சாமியார் பண்ணுறதை ஒழுங்காக செய்கிறாரா இல்லையான்னு பார்த்து 10 பேர் கொடுக்குறாங்க.
அந்த பணம் யாரோடதுன்னா யாரெல்லாமோ கஷ்டப்பட்டு உழைச்சது, அது எங்கிருந்தோ சுத்திகிட்டே இருக்கு இந்த பணம், அது இங்கே வருது. அப்போ அதுக்கு வேல்யூ வேணும். அப்போ பக்குவம் இல்லாமல் இந்த வயசு பக்குவம் இல்லாமல் படிக்கக்கூடாது. பக்குவம் அறிந்து பருவம் அது அறிந்து பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கம் ஆக்கிய பட்சத்தை என் சொல்லுகேன். தாய்மானவர் பாடுறா இல்லையா? கருமருவு குகையணைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பு அணைய இருந்த யான். எப்படி? கருமருவு குகையணைய, சின்மயானந்த குருதான், கருமருவு குகையணைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பு அணைய யான் காண்தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே. ஞான அனல் மூட்டியே, ஞான அனல் மூட்டியே பருவமதறிந்து பக்குவப்படுத்தி குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கம் ஆக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன். தாய்மான சொல்லு. எப்படி இந்த செம்பு களிம்போடு இருக்கிற செம்பை அவர் என்ன பண்ணாராம், ஞான அனல் மூட்டியே பாடம் சொல்லி கொடுத்து அதை பரிசித்து, அதுக்கெல்லாம் அதுக்குன்னு தங்கமாக்குற சக்தி இருக்கு, அதெல்லாம் பண்ணி அது பக்குவம் வந்தவுடனே பக்குவம் அதை அறிந்து பரிசித்து வேதி செய்து, அதுக்கெல்லாம் ஸ்பரிச வேதின்னு இருக்கு, அதெல்லாம் படின உடனே அந்த களிம்பு செம்பு தங்கமாக மாறுறதாம். களிம்பு தோய் செம்பு அணையான் காண்தக இருக்க நீ இருத்தியே ஞான அனல் மூட்டி பரிசித்து வேதி செய்து பக்குவமோடு குளிகை கூட, அதுக்கு என்னெல்லாமோ சொல்றாரு. என்ன 10 மாத்து தங்கம் ஆக்கிட்டியே குருநாதா அப்படி சொல்லி பாடுறார் தாய்மானவர். ஆக டைம் ரொம்ப முக்கியம், காலம். அது மாத்திரம் இல்லை, படிக்கிற நேரமும் ரொம்ப முக்கியம். திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு எழுந்து படிக்கிறேன்னா கிளாஸுன்னு நான் வச்சேன்னு வைங்க, வந்தாலும் வருவீங்க. அப்படிலாம் சில ஆசிரமங்கள்லாம் நடக்கும், வடநாட்டிலையும் நடக்கும். ஆனால் அதுக்கு தான் சாஸ்திரம் அந்த நேரமெல்லாம் படிக்கப்படாதுன்னு சொல்லிவிடுவாங்க. தூங்குற நேரத்தில் படிக்கப்படாது, படிக்கிற நேரத்தில் தூங்கப்படாது. இல்லை, இந்த மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே எத்தனை மணிப்பான்னா, எத்தனை மணிக்கு சாப்பாடு? 1 மணிக்கு. சரி, 1:45 இங்கே வாங்க எல்லாரும், நான் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா என்னதுன்னா பிரம்மசூத்திரம், சமன்வயாதிகரணம் அப்படின்னா நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் எல்லாரும் தலையை ஆட்டிகிட்டே தூங்கிடும். நேரம் காலம்புற கிளாஸ் எடுக்கலாம், சாயங்கால வேலையில் எடுக்கலாம். இப்போவே பாருங்கள் 3:30ன்னா இன்னும் பண்ணுறது இல்லையா? வழக்கம் 4ன்னா பரவாயில்லை, இது 3:30 என்ன பண்ணுறது? நீங்கள் எப்படி எடுக்கிறீர்கள் சுவாமிங்கிறான் நம்மளை நீங்கள் எந்திரிக்கிறத பார்த்தா காலம்புற 3:30 மணிக்கு எந்திரிக்கிங்க போல் இருக்கு, என்னெல்லாமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க எங்கப்போ அப்போ பார்த்தாலும். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, ஆசைப்பட்டால் எது வேணாலும் பண்ணுவோம், முடியலன்னா படுத்துனுடுவோம். என்ன பண்ணுறது? உடம்பு ஒத்துழைக்கலைன்னா பேசாமல் இருக்க வேண்டியதான். ஆக வயசு காலங்கிறது வயசையும் குறிக்கிறது, படிக்கிற நேரத்தையும் குறிக்கிறது. சாஸ்திரத்திலேயே காலம்பரை என்ன படிக்கணும், சாயங்காலம் என்ன படிக்கணும்னு வியவஸ்தை பண்ணிவிட்டாங்க. இப்படி தான் இந்த நம்ம படிக்கிறோமே துர்வாசனா பிரதீகார தசகம், அதெல்லாம் அந்த புக்கில் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் அப்புறம் படிப்போம், உங்களுக்கெல்லாம் தெரியாது. துர்வாசனா பிரதீகார தசகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை நீக்கிறதுக்கு அந்த, அதாவது எதிர்மறை எண்ணங்களை நீக்குவதற்கான உடன்பாட்டு முறையிலான நல்ல எண்ணங்கள் என்ன அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. எந்த மாதிரி எண்ணங்களை எண்ணினா கெட்ட எண்ணங்கள்லாம் போகும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. கெட்ட வாசனைகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகணும், அதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஆஹா உபாயாக தேசகாலாத்யாக, தேசகாலாத்யாக உபாயாக. மற்ற சௌரியங்கள்லாம் ஃபேன் இருக்கிறது, டெஸ்க்கு வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளாக இது கீழே இதெல்லாம் விரிச்சுக்கிறது. மரத்தடியிலையா போய் படிக்கிறோம், மண்ணிலையா உட்காந்துருக்கோம், கீழே தரை இருக்குது, தரையே நல்லா இருக்குது, அது மேலே ஒரு ஜமக்காலம் போட்டு அதுக்கு மேலே டெஸ்க்கை வச்சு கம்ஃபர்டபுளாக உட்காந்துண்டு
எழுதுறதுக்கு சௌரியமா, இன்னும் கொஞ்சம் டேபிள் போட்டால் நல்லாயிருக்கும், முதுகு உட்காரத்துக்கு வலிக்கிறதுன்னு கூட சொல்லுவோம். ஆனால் அப்படி இருந்தாலும் சரி, படிக்கணுங்கிற அந்த ஆசை இருந்தால் ஓகே. ஆஹா உபாயாக தேச ஆத்தியாகன்னுட்டார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, வாட் எவர் தி கம்பெனி, இதெல்லாம் சககாரி. சககாரின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் துணை காரணங்கள். ஆனால் நமக்கு இன்னர் குவாலிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இது எக்ஸ்டர்னல் கண்டிஷன். ஹரித்வார், ரிஷிகேஷ், காசியில் படிக்கிறது, இது இங்கே சவுத்து காசி மாதிரி தான் ஆயின்னு இருக்குது. ஆகணும், அதான் நம்ம பிரார்த்தனை. காசியில் 500 வித்யாஸ்தானங்கள் இருக்குது. இன்றைக்கும் படிக்கிறதுக்கு தான் ஆள் கம்மி. ஒரு வேதாந்த ஆச்சாரியன் ஆகணும்னா இன்றைக்கும் கோர்ஸ் இருக்குது, 25 வருஷம் படிக்கணும். 25 வருஷம் படித்தா தான் வேதாந்த ஆச்சாரியா. எல்லா சாஸ்திரமும் படித்த முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு அங்கேயே சமாதி வந்துடும். இவன் போகிற போதே வயசு 50 ஆகிடும், 75 76 ஆகும். அங்கேயும் தட்சிணாமூர்த்தி வித்யாபீட்டம்தான் இருக்கு. ஆஹா தேசகால பரீட்சையெல்லாம் உண்டு, கேள்வி பதிலெல்லாம் உண்டு. பரீட்சை இதெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் முறையெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் எழுதணும். எல்லாம் எக்ஸாம் எல்லாம் வச்சு முறைப்படி அந்த பழைய காலத்து ட்ரெடிஷன் படி பரீட்சை. உபாயா தேசகாலாத்யாக சககாரிண அஸ்யாம் பலசித்தௌ சககாரிணா சந்தி. ஆக பலனை பெறுவதானது சிறப்பாக தகுதியை நாடுகிறது, விரும்புகிறது. மற்ற இடம், காலம், வயது, தேவைகள் இவைகளெல்லாம் அதற்கு துணை புரிகின்றன. அதனால்தான் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், தகுதி ரொம்ப குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் டீச்சிங் ஒர்க் பண்ணும். குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா டீச்சிங் ஒன்றும் ஒர்க் பண்ணாது. மடத்தை சோம்பேறி மடமாக ஆக்கிடுவோம். மடத்தில் உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது. ஜீவன் இல்லாமல் உயிர் இல்லாத ஏதோ சாப்பிட்டோம் படுத்தோம்னா, அது ஏதோ பழைய சினிமாவில் ஒரு பாட்டு வரும், அன்னசத்திரம் இருப்பது எதனாலே அப்படிம்பான், பல தின்ன தூங்கி பசங்க இருப்பதனாலே அப்படிம்பான். அன்னசத்திரம் இருப்பது எதனாலேன்னா பல தின்ன தூங்கி பசங்க இருப்பதுனாலேன்னா. அப்படி வீணா போயிடக்கூடாது. ஆச்சாரியர் மனுஷ ஜென்மாவில் பரம புருஷார்த்தமாகிய மோட்சத்தை அடையிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி, அதற்கு ஆத்ம ஐக்கிய போதந்தான் சாதனம்னு சொன்னார். ஆத்ம ஐக்கிய போதந்தான் மோட்ச சாதனம். இப்போ ஆத்ம ஐக்கிய போதத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டால், குருமுகமாக வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும். 6வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஆத்ம ஐக்கிய போதம் வேணும்னார். கர்மத்தினால மோட்சம் இல்லைன்னு சொன்னார். ஞானத்தினால தான் மோட்சங்கிறதையும் சொன்னார், கர்மத்தினால மோட்சம் கிடைக்காதுங்கிறதையும் சொன்னார். அதுக்கு பிறகு ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும்னார். எப்படி முயற்சி பண்ணணும்? அதைத்தான் நம்ம 8வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆக குரு கிட்ட போகணும், சந்நியாசம் பண்ணி வைராக்கியத்தை அடைஞ்சுன்னு அர்த்தம். சந்நியாசம் பண்ணி வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி குரு கிட்ட போய் ஆகணும். அப்படி முயற்சி பண்ணணும் அப்படி சொல்லியாச்சு. அதை விளக்கி சொன்னார். நம்ம முயற்சி ரொம்ப முக்கியம். 9வது ஸ்லோகம் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியது. பக்குவத்தை அடையிறதுக்கும் முயற்சி பண்ணணும், பக்குவத்தை அடைஞ்ச பிறகு குரு கிட்ட போய் படிக்கிறதுக்கும் முயற்சியே பண்ணணும். பண்ணித்தான் நம்மளை நாமளே கரையேற்றிக்கணும்னு 9வது ஸ்லோகத்தில் சொன்னார். எல்லோரும் இதை செய்யுங்கள்னர். தகுதியை பெற்று அறிவாளிகள் இதை செய்யத்தான் வேண்டும்னு 10வது ஸ்லோகத்தில் சொன்னார். 11வது ஸ்லோகத்தில் கர்மா சித்தசுத்திக்குத்தானே தவிர திரும்பவும் சொன்னார், கர்மத்தினால மோட்சம் கிடையாது, சித்தசுத்தி தான் கிடைக்கும். ஆக அது மாத்திரம் இல்லை, அதை வற்புறுத்தி சொன்னார். அதுக்கு என்ன காரணங்கிறத நியாயபூர்வமாக சொல்றார், யுக்தி பூர்வமாக சொல்றார். 12, 13வது ஸ்லோகத்தில் திரும்பவும் கர்மத்தினால மோட்சம் இல்லை, ஞானத்தினால தான் மோட்சங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றார். 11வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மத்தினால் முக்தி இல்லை என்பது பற்றியும் ஞானத்தினால் முக்தி என்பது பற்றியும் உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும்
இதை நீங்கள் அழகாக சரியாக புரிஞ்சுக்கணும். 13 ஸ்லோகம் பார்த்தோம், 14வது ஸ்லோகம் பார்த்தாச்சு. இந்த பலசித்தியானது சிறப்பாக தகுதியை விரும்புகிறது. முக்தி என்கின்ற பயன் கிடைக்க வேண்டுமென்றால், முக்தினா பயந்துடக்கூடாது, முக்தினா என்னமோ செத்தப்புறம் அப்படி இல்லை, மன நிறைவு, உண்மையான மன நிறைவு, உண்மையான மன நிறைவு, அதைத்தான் நம்ம மோட்சங்கிறோம். மோட்சம்னா என்னமோ எங்கேயோ போய் கடவுளை, எங்கேயோ இருக்கிற கடவுளை அடையிறதெல்லாம் கிடையாது. ஆக நிறைவு எங்கும் நீக்கமர அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அறிவோடு நிறைந்திருக்கின்ற, அருளோடு நிறைந்திருக்கின்ற ஆண்டவனை உணர்ந்து கொள்வதுதான் முக்தி. நிறைவை உணர்வதே முக்தி. நிறைவே நான், நானே நிறைவு, எங்கும் நிறைவு, எதிலும் நிறைவு, எப்பொழுதும் நிறைவு அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான மனநிலைக்கு பேர் தான் மோட்சம். அது அறிவால தான் வரும். அந்த அறிவு தெய்வீகமாக இருக்கணும். அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்ன இடி தோழிங்கிறார் தாய்மானவர். குருநாதர் சொல்லி கொடுத்தார், அருளால பாரு, உன்னோட அல்ப புத்தியை வச்சுட்டு பார்க்க. அருள்னா சாஸ்திரம்தான். அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், என்னோட சின்ன புத்தியை வச்சுட்டு பார்த்தேன், ஒன்றும் புரியல, என்னையும் தெரியல, என்னோட அறிவும் புரியல அப்படின்னார். குழப்பம்தான் மிச்சம். ஆக பலன் வேணும்னா தகுதியை வளர்த்துக்கணுங்கிற. தகுதியை வளர்த்துக்காம பலன் அடைய முடியாது. வேணா புரியுமா இருக்கலாம், புரிஞ்சா கூட சில பேருக்கு தகுதி இல்லைன்னா புரியாது, சில பேருக்கு தகுதி இல்லாட்டா கூட புரிஞ்சிடும், ஆனால் பலன் கிடைக்காது. பலன் கிடைக்காது. அதுக்காக வேண்டி என்ன சொல்றார், பலன் வேணும்னா தகுதி சரியா இருக்கணும் அப்படி சொல்றார். மற்றதெல்லாம் இருக்க உபாயம், தேச காலம், எந்த இடத்துல படிக்கிறது, எந்த காலத்தில் படிக்கிறது, வேதத்துல எல்லாம் நிறைய வேள்விகள்லாம் சொல்லியிருக்கு. இந்த காலத்தில் படிக்கணும், இந்த காலத்தில் இந்த ஹோமம் பண்ணணும் அப்படி நிறைய பெருசாக எழுதுறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அதை பற்றி பெருசாக எழுதுறார் விஷயங்கள்லாம். அது மாத்திரமில்லை, எந்த இடத்துல பண்ணுறது, எந்த காலத்தில் பண்ணுறது. பிரம்மலோகத்திலையும் பூலோகத்திலையும் தான் ஞானம் சீக்கிரம் கிடைக்குங்கிறார் அந்த கட்டோபனிஷத் மந்திரம். அதாவது கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரி பூலோகத்தில் படிக்கலாம், ஆத்ம ஞானம் பெறலாம். கனவுல இருக்கிற மாதிரி இருக்கும் பிதிர்லோகத்துக்கு போய் ஞானம் அடைஞ்சா, அங்கே படித்தா. கந்தர்வலோகத்துக்கு போனால் தண்ணியில் நிழல் ஆடுற மாதிரி இருக்கும், சரியாக தெரியாது. பிரம்மலோகத்துக்கு போனால் நிழலையும் வெயிலும் எப்படி தனித்தனியாக இருக்கோ அப்படி தெரியுங்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறார். அதாவது யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு சொல்கிறது, யதா தரிசே ததாத்மனி யதா ஸ்வப்னே ததா பித்ருலோகே யதாப்சு பரீவ ததிருஷே ததா கந்தர்வலோகே சாயா தபயோரிவ பிரம்மலோகே அப்படி சொல்கிறார். அப்படி இருக்கிற போது இங்கேயே நமக்கு இந்த பிரம்மலோகத்துக்கு வந்து போவானே, இந்த லோகத்திலேயே தெரியும் சொன்னால் படிக்க வேண்டியதானே. ஆகையினால இந்த இடத்துல படிக்கிறதா அங்கே போய் படிக்கிறதான்னா இங்கேயே படிப்பா. அதெல்லாம் செகண்டரிங்கிற, அதெல்லாம் நல்லது தான். நம்ம அதை பார்த்துட்டோம் நம்ம நேற்றுக்கு அந்த கடைசி வகுப்பில். அதாவது நம்ம ரிஷிகேஷத்தில் போய் படிக்கலாம், எங்கே வேணாலும், எங்கே படித்தாலும் சரி. நமக்கு படிக்கிறதுக்கு தகுதியும் ஆசையும் இல்லைன்னா எங்கேருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையும் தகுதியும் இருந்தால் எங்கே வேணாலும் படிக்கலாம், ஆசையும் தகுதியும் இல்லைன்னா எங்கே படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆசையும் தகுதி இருந்தால் எந்த வயசுலையும் படிக்கலாம், ஆசையும் தகுதியும் இருந்தால் எந்த வயசுலையும் படிக்கலாம். ஆசையும் தகுதியும் இல்லைன்னா எந்த வயசில் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆசையும் தகுதியும் இருந்தால் எந்த நேரம் வேணாலும் படிக்கலாம், ஆசையும் தகுதியும் இல்லைன்னா எந்த நேரம் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் நிறைய அவர் இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். ஆகையினால இல்லைலாம் நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு சட்டம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் தகுதியும் உனக்கு ஆசையும் இருந்தால் படிக்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா சாஸ்திரத்தில் கல்யாணமெல்லாம் பண்ணி குடும்பமெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் நீ சன்னியாசியாக போய் படிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அவர் சொல்கிறார், தகுதி இருந்ததுன்னா ஆசை இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணிட்டு தான் படிக்கணும்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறத சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் சொல்கிறார், தெளிவாக சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் சககாரிங்கிறார். நமக்கு முக்கியமாக சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறது செகண்டரி, நல்லது வேணும், ஆனால் அது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது.
அதே மாதிரி எந்த காலத்தில் படிக்கிறது, எந்த காலத்தில் எந்த வயசில் படிக்கிறது, எந்த நேரத்தில் படிக்கிறது, அதெல்லாம் செகண்டரி தான். அது இருந்தால் நல்லது. இப்போ காலையில் நேரத்தில் படிக்கிறது நல்லது தான். ஆனாலும் ரொம்ப முக்கியம், நமக்கு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். இந்த இடத்துல படித்தா தான் பலன் கிடைக்கும்னு இல்லை. எப்படி படிக்கணும்? இந்த இடத்துல படித்தா தான் பலன், இந்த வயசில் படித்தா தான் பலன், இந்த நேரத்தில் படித்தா தான் பலன்னு கிடையாது. இந்த நேரத்தில் படித்தா நல்லது, ஆனால் தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால விசேஷத்தா அதிகாரிணம் ஆசாஸ்தே. விசேஷத்தா இதெல்லாம் சாமான்யம், விசேஷம் அதிகாரிணம். ஆக உபாயம், தேசகாலம், குரு, புஸ்தகம், டெஸ்க்கு, கம்ஃபர்ட்லாம் வேணும்னா எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் படிக்க முடியும், எனக்கு டெஸ்க் இருந்தால் தான் படிக்க முடியும், எனக்கு மைக் இருந்தால் தான் பேச முடியும் அப்படின்னு வச்சா ரொம்ப தூரத்துக்கு கேட்கணும். என்ன பண்ணுறது? எல்லாரும் அது பழகியாச்சு. இது இருந்தால் தான், இதெல்லாம் இருந்தால் தான் படிக்க முடியும். உனக்கு தகுதி மாத்திரம் இருந்துட்டா இதெல்லாம் உனக்கு செகண்டரி. ஃபேனே ஆஃப் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா திதிக்ஷான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில், குளிரையும் வெப்பத்தையும் பொறுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு கிளாஸில் கொஞ்சம் எல்லாருமே ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோம், படிப்போம். என்ன படிக்கணும்? இல்லை ஃபேன் இல்லாமல் என்னால் படிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீ கொஞ்சமாவது ப்ரிப்பேர்டாக இருக்கும். எனக்கு ஃபேன் வேணும், ஏசி வேணும், சேர் வேணும். பரவாயில்ல, சேர் வயசாகிடுது, என்ன பண்ணுறது, அதுக்காக வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் படிக்கணும்னு இல்லை, எங்கே இருந்தாலும் படிக்கலாம். இதெல்லாம் கண்டிஷன்லாம் கிடையாது, இதுதான் விஷயம். ஆக நிறைய அஸ்யாம்னா அஸ்யாம் சித்தவுன்னு அர்த்தம். அஸ்யாம் பல சித்தௌ ஸ்லோகத்தில் இருக்கு, அஸ்யாம்னு இருக்கு. சந்தியஸ்யாம் அஸ்யாம் பல சித்தௌ சஹகாரிணா சந்தி தேசகாலாத்யாக உபாயாக அஸ்யாம் பல சித்தௌ சஹகாரிணா. இந்த பலன் சித்திப்பதற்கு இந்த தேசகாலம் முதலான உபாயங்கள் எல்லாம் சககாரியாக இருக்கிறது, துணை காரணங்களாக இருக்கிறதே தவிர அது முதற் காரணம், முக்கிய காரணங்கள் அல்ல. என் இன்னர் குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஆல்சோ வெல்கம், வெளியில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் வெல்கம். ஆனால் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி இல்லை. இது என்னதான் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தாலும் உள்ள குவாலிஃபிகேஷன் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுறது? பழமொழி சொல்கிறாங்களே, நாயை குளிப்பாட்டி, அப்படி ஒரு பழமொழி உண்டு. நான் ரொம்பலாம் சொல்லல். ஆகையினால அது என்னதான் பண்ணினாலும் அதோட சுபாவம்னு ஒன்று இருக்கு. ஆக இது அதிகாரி ரொம்ப முக்கியமாக சொல்றார். அதாவது பலன் வேணும்னா தகுதி ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதிகாரிணமாசாஸ்தே பலசித்திர்விசேஷதः உபாயாதேசகாலாத்யாः சந்த்யஸ்யாம் சஹகாரிணः. அதிகாரிணமாசாஸ்தே பலசித்திர்விசேஷதः உபாயாதேசகாலாத்யாः சந்த்யஸ்யாம் சஹகாரிணः.